முக்கம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதேகிரும் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருப்புரிம் மாதிரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரமஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி பூதைர்மஹத்பீர்ய இமாம் புரோ விபோ நிர்மாய சேதேய தமூஷ புருஷः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நம்ம இப்ப ஒரு அந்தரங்கமான லீலை இருக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணி தேவியை பரிகரித்தல். இது பகவானுடைய அந்த புறத்துல நடக்குது. அதனால சூழ்நிலைகளும் அது மாதிரிதான் இருக்கு பாருங்க. அது இரவு நேரத்தில் ருக்மிணி தேவி அவருடைய படுக்கை அறையில இருக்கிறாங்க. பகவான் அங்க பகவானுக்கு விசிறி வீசி கொண்டிருக்கிறார். ருக்மிணி இருக்கிற ராணிகள்ல சிறப்பு வாய்ந்தவள் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மிணி தான். அதனால அவர் இங்கு அந்த இது ஒரு அழகான லீலை. இதுல ஒரு பக்தரை சோதிக்கிறார் பகவான். ருக்மிணி தேவியை பரிகசிக்கிறார்ன்றதை விட சோதிக்கிறார்னு போட்டிருக்கலாம். சோதிக்கிறார், ருக்மிணி தேவியை சோதிக்கிறார். அங்க ஆரம்பிக்கிறார் பாதராயனர். யாருன்னா பாதராயனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி தான். அவர் பிரபஞ்சத்தின் ஆன்மீக குருவும், பிரபஞ்சத்துக்கே ஆன்மீக குருவா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஜெகத்குரு. பகவான் எல்லாத்துக்குமே ஆன்மீக குரு, மூலம், பிரபஞ்சத்தை படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் எல்லாமே அவர் தான் செய்யறார். அப்படிப்பட்டவருட அவருக்கு சேவை செய்யறார். இப்படி ஒரு பக்தர் பக்தையாதான். மனைவி இருக்கு, அந்யோன்யம் இருக்கு. ஆனா இங்க பக்தையாக சேவை செய்யறா. இப்ப இந்த இடத்துல பொருளுரையில பக்தர் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன விஷயம்னா, நீங்க அம்மி கல்லுல வச்சு கற்பூரத்தை வச்சு நசுக்குனீங்கன்னு வச்சுங்க. கற்பூரத்தை அம்மியில வச்சு அரைக்கிறீங்க. என்ன ஆகும்னா உங்களுக்கு வாசனை வரும். ஏன்னா கற்பூரம் நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. கற்பூரம் வாசனை கொடுக்குதுன்னும் போது அப்ப நீங்க வச்சு அம்மியில வச்சு அறன்னு அரைச்சிங்கன்னா, வேற யாரையாவது நம்மள யாருன்னா அம்மியில வச்சு அரைச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எழுந்து நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சாண்டா போட்டு அடப்பாவீங்களே, என்ன அரைக்கிறீங்களே அப்படின்னு எதிர்வாதம் பண்ணுவோம். ஆனா கற்பூரம் அரைச்சா கூட வாசனையை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்க போறோம். அப்ப ருக்மிணி தேவியை கிருஷ்ணர் அரைக்கிறார், அம்மியில வச்சு அரைக்கிறார். ஆனா அவங்க வாசனையானவங்க, அதனால வாசனையை தான் கொடுக்குறாங்க. அன்பு, பக்தி, அதை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம் இந்த லீலையில. இவர் பகவான் எப்படி இந்த உலகத்துல தோன்றுகிறார், தோன்றி பல விஷயங்களை நடத்தி செய்யறார். அப்போ அவர் இந்த உலகத்துக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணிதம். பகவான் இங்க என்ன அவர் என்ன சொல்றாரோ அதான் சட்டம். இப்ப நாம என்ன சொல்றோமோ அது சட்டம் கிடையாது. அது வேணா நம்ம வீட்டுல நமக்கு வேண்டியவங்க கிட்ட அந்த அதிகாரம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் பகவான் என்ன வைக்கிறாரோ அதுதான் சட்டம் அப்படின்றதுக்காக. எப்படி அது எதுக்காக அப்படி வைக்கிறாருன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகத்துல சேத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சேத்து பந்தனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமர் அமைச்ச பாலத்துக்கு சேத்து. அப்ப இந்த சட்ட திட்டங்களுக்கு, இந்த சட்ட திட்டங்கள் ஒரு வரையறைக்குள்ள வைக்கிறத சட்டம்னு சொல்லுவோம். சேத்து ஒரு சட்டம்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப நீங்க நதிக்கு கரை உண்டு, அது ஒரு வரையறை. இப்ப இந்த நதி நீ இவ்வளவுக்குள்ளதான் போகணும், அதை விட்டு வெளியே போகக்கூடாது. அது மாதிரி நிலங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வரப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது ஒரு எல்லை.
ஒரு எல்லை, ஒரு கட்டளை, அதெல்லாம் வந்து சட்டம், அப்படி அதை வந்து சட்டம்னு சொல்றோம். அந்த எல்லையை மீறி இப்ப இந்த நதி வந்து ஏரியோ, நதியோ, குளமோ அந்த கரையை மீறி வெளியே வராது. அதுக்குள்ளதான். அதுக்குன்னு ஒரு வரையறை அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து இந்த சேத்து என்ற ஒரு வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, பௌதிக வாழ்விலிருந்து முக்தி பெற்ற ஆன்மீக வாழ்விற்கு எடுத்து செல்லும் ஒரு பாலம். பகவானுடைய சட்டம்லாம், நீங்க பகவானுடைய சட்டத்தை கடைபிடிச்சீங்கன்னா, பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு கொண்டு போற ஒரு பாலம், ஒரு சேத்து அப்படின்றத இங்க சொல்றார். பகவான் ஒரு சட்டம்லாம் வச்சிருக்காருல்ல உலகத்துல. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும்போது, அந்த கடைபிடிக்கிற அந்த நிலை நம்மை ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு சேர்க்கும் பாலமாக அமையும். அதனால இங்க சேத்து அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு, இங்க வந்து இதுக்கு பொருள் எழுதுற அ ஆச்சாரியன். யார் எழுதுறாரு இங்க இந்த இடத்துல பொருள் எழுதுறவரு? விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். அவரு தான் நெறைய இடத்துல பொருள் எழுதியிருக்கிறார். இங்க வந்து அவரு தான் வந்து இதுக்கு பொருள் குடுக்கிறார். இல்ல இந்த இடத்துல வந்து இவங்க தான். இந்த மொழிபெயர்ப்பு பண்ற இந்த 2 சுவாமிகள். 2 பேர் தான் இந்த 10ஆம் காண்டத்துக்கு பிரபுபாதருக்கு அப்புறம் வந்து மொழிபெயர்ப்பு குடுக்குறாங்க. அவங்க வந்து அவர் வந்து கோபி பரணதான பிரபுவும், ஹிருதயானந்த கோஸ்வாமியும். இவங்க தான் இந்த விஷயத்த இங்க நமக்கு விளக்குறாங்க. இந்த சேத்துன்ற வார்த்தைக்கான மிகப்பெரிய விளக்கத்த குடுக்குறாங்க. அடுத்து ஸ்லோகம் 3லேருந்து 6 வரைக்கும். ருக்மிணியினுடைய அ ரூம், அறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது? எப்படி இருந்தது? அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஐஸ்வர்யங்கள்லாம் நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இந்த வர்ணனையிலருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது இரவு நேரம்ன்ட்டு. ஏன்னா, அங்க வந்து சந்திரனுடைய வர்ணனை வந்திருக்கு. அந்த சந்திரனுடைய ஒளி எப்படி அந்த அறைக்குள்ள வருது? அந்த அறைக்குள்ள வந்து எப்படி மலர்களின் மனம் வீசுகிறது? எப்படி அந்த அறையினுடைய முழு வர்ணனை எவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்ததாக அந்த அறை இருந்ததுன்றத இங்க நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ருக்மிணி தேவி என்ன பண்ணாங்க? கையில வந்து சாமரம் வச்சிருந்தாங்க. சாமரம் வச்சு அதுல வந்து பகவான வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ருக்மிணியினுடைய அழகு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா எவ்வளோ அழகா இருந்தாங்க. மெல்லிய இடை உடையவளாக, மிக அழகிய கண்கள் உடையவளாக, மிக மெல்லிய தேகத்தை உடையவளாக, அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. நல்ல அலங்காரம். மிக அவர்களுடைய அலங்காரத்தை பற்றியும் இந்த இந்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் வர்ணிக்கிறது. அந்த மாதிரி அலங்காரம்லாம் நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ரத்தினங்கள், தங்க ஆபரணங்கள், அதெல்லாம் வந்து ஒரு அழகிய ஒலியை, ஒரு சத்தத்தை ஏற்படுத்துது. அந்த அம்மா வேலை செய்யும்போது. இந்த வளையல்கள்லாம் கண்ணாடி வளையலா இருந்தா, அது வேலை செய்யும்போது சல சலன்னு ஒரு சத்தம் வரும். கால் கொலுசு, இதெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லாமே தங்கம், வைரம், வைடூரியம், அ ரத்னங்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகு. அவங்க அழகுக்கு அவங்க அழகே அந்த அணிகலன்கள்லாம் அழகு பெற்றன. நம்பலாம் நகையெல்லாம் போடுறது நம்ம கொஞ்சம் அசிங்கமா இல்லாம கொஞ்சம் சுமாரா காட்சி அளிக்கணுன்ட்டு. ஆனா அவங்களுக்கு அவங்க நகை போட்டாங்கன்னா, அந்த நகை அழகாயிடும். அந்த மாதிரி. அப்ப பகவான் பார்த்தார். இன்னைக்கு ஒரு லீலை பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டார். ருக்மிணிய பார்க்குறார். பார்த்துட்டு இந்த அம்மாவ வந்து கொஞ்சம் சீண்டி பார்க்கணும். ருக்மிணி எப்பவுமே கோவப்படுறது கிடையாது. எப்பவும் சர்வீஸ் தான். எப்பவுமே நிதானமா சர்வீஸ் பண்ணுவாங்க. அழகா தன்னுடைய கணவனுக்கு நல்ல சேவைகள பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு கோபம் வந்தா நல்லா இருக்குமே! இவ்ளோ அழகிய பெண். இவளுக்கு கோபம் வரணும். அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார். மனசுக்குள்ள ஒரு திட்டத்த போட்டுட்டார். இவங்க 2 பேரும் யாரு? கிருஷ்ணரும், ருக்மிணியும் யாரு? எப்ப பகவான் தேவனா வந்தா, அவங்க தேவதையா வந்துருவாங்க. எப்போ மனிதனா வந்தா, அந்த அம்மா மனித ரூபம் எடுத்து வந்துருவாங்க. எப்பல்லாம் பகவான் இருக்கிறாரோ, எங்கெல்லாம் வராரோ, அங்கெல்லாம் அ தாயாரும் வருவா. ருக்மிணி தேவியும் வருவா. எப்பொழுதும் நித்தியமாக அவரோடு இருக்கக்கூடியவள். லக்ஷ்மி தேவின்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல. அப்ப பகவான் இப்ப பேச ஆரம்பிக்கிறார். அம்மாவ இன்னைக்கு ருக்மிணி தேவிய ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்றார். பகவான் அந்த நான் சொன்னேனே ஆரம்பத்துல கற்பூரத்த அம்மியில அரைக்கிற மாதிரி.
அப்ப பகவான் ஒரு திட்டம் போட்டு ஒரு பக்தருக்கு நிறைய தொல்லைகள், வாழ்க்கையில துன்பங்கள், சில பக்தர்கள் அதாவது உயர்ந்த பக்தர்களுக்கு தான் சோதனை நடக்கும். நாமெல்லாம் வந்து உடனே நமக்கு ஏதாவது துன்பம் வந்தா சோதனைன்னு பேசுறாங்க நெறைய பேரு. நமக்கெல்லாம் சோதனை கிடையாது. நம்ம கர்ம வினைகள தான் நம்ம அனுபவிக்கிறோம். சோதனை என்பது பெரிய பக்தர்களுக்கு தான் பகவான் நடத்துவார். அந்த சோதனையில அந்த பக்தர்கள் வெற்றியும் பெறுவார்கள். நம்மல்லாம் சோதனை பண்ணோம்னா தோத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து இன்னும் மு மு முதிரவில்லை. இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. பக்தியில வளரல. அதனால எதனா சோதனை வந்தா டக்குன்னு கீழ இறங்கிடுவோம். இங்கு பகவான் ருக்மிணி தேவிக்கு செய்வது தான் சோதனை. அப்போ அவரு சொல்றார், "நீ வந்து ரொம்பவே அழகான, பலசாலியான அரசர்கள்லாம் உன்ன விரும்புனாங்க." ஆரம்பிச்சுட்டார். "உன்னுடைய தந்தையும், உன்னுடைய தமையனும் அப்படிப்பட்ட ராஜனங்களுக்கு தான் உன்ன குடுக்கணும்னு நெனச்சாங்க. ஆனா நீ என்ன பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத எங்களை அப்படின்னு. இந்த இடத்துல நெறைய இடத்துல எங்களை, எங்களைன்னு சொல்றார். இப்ப ஒரு பெண் ஒரு ஒரு கணவனை ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால், அவரை மட்டும் இல்ல, அவரை சேர்ந்தவங்களுக்கும் அவள் வாழ்க்கைப்படுகிறாள்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. எப்படின்னா, அதனால தான் சொல்றது பெண்ணுக்கு ஒரு திருமணமான பெண்ணுக்கு, அவ வந்து கணவனுக்கு மட்டும் இல்லாமல், கணவனை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் அவ மரியாதை குடுக்கணும். அந்த ஒரு அர்த்தத்துல எங்களை, எங்களைன்னு சொல்றார். திருமணம் செய்து கொண்டது கிருஷ்ணரை மட்டும் தான். ஆனா அவருடைய அந்த அந்த அம்மா வாழ்க்கப்பட்டது அந்த மாமனார், மாமியார், துவாரகையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அந்த அம்மாக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. அதனால இந்த இடத்துல அவர் நாங்கள், நாங்கள்ன்னு பேசுறார். அதனால உடனே ருக்மிணி தேவிக்கு நெறைய கணவரா? அப்படின்ட்டு நீங்க கேட்கக்கூடாது. இங்க அந்த மாரி ஒரு அர்த்தத்துல அவர் வந்து எங்களை நீ தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு சொல்றார். அப்ப அழகிய புருவம் படைத்தவளே! இந்த அரசர்களுக்கெல்லாம் பயந்து போய், ஜராசந்தனுக்கு பயந்து போய் கிருஷ்ணர் கடலின் நடுவே துவாரகையை அமைத்தார் அப்படின்னு தானே அ மே மேற்போக்காக. ஆனா உண்மையில அவருக்கு துவாரகையில லீலை புரியணும். ஒரு விசித்திரமான ஒரு தேசத்தை உருவாக்கணுன்ற எண்ணத்துக்கு தான் துவாரகைக்கு போனார். யாருக்கும் அவர் பயப்படவில்லை. ஆனாலும் அவர் சொல்றார், "நாங்கல்லாம் பாரு, நாங்கல்லாம் துவாரகையில பயந்து வந்து துவாரகையில வந்து வந்துட்டோம்." அதனால அவரு இந்த இடத்துல ஒரு வாசகம் வருது. அ பலத் பலவத்பி கிருத்த துவேஷான் பிராயக அப்படின்னு. அப்ப பலவான்கள் கிட்ட இருந்தெல்லாம் நாங்க பயந்து இங்க வந்துட்டோம். அதனால நீ வந்து எங்கள புரிஞ்சுக்கணும். நான் வந்து பலமான அரசர்கள் கிட்ட இருந்தெல்லாம் நாங்க பயந்து வந்துட்டோம். துவாரகைக்கு. நீ ஏன் எங்கள தேர்ந்தெடுத்த? அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல பகவானுக்கு வந்து ஒரு தீவிரமான ஆசை வருது. என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருக்மிணி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சமநிலையில இருக்கக்கூடிய ஒரு பக்தை. ம். அ த சத்யபாமா எப்பவுமே பகவானை கேட்டுட்டே இருப்பாங்க. டிமாண்டிங் ஒய்ஃப்ன்னு சொன்னேன்ல. இது குடு, அத குடு, அது வேணும், இது வேணும். இப்படி இருக்கணும், நீங்க அப்படி இருக்கணும், நீங்க எனக்கே சொந்தமா இருக்கணும் அப்படின்லாம் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு மனைவி சத்யபாமா. ருக்மிணி அப்படி கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் சேவை பண்ணுவேன். நாம வந்து ஒரு சாதாரண மனைவிகள் இந்த மனப்பாங்க தான் வளர்த்துக்கணும். நீங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்து போவேன். உங்களுக்கு நான் சேவை செய்றேன். நான் உங்க அடிமை. நான் உங்கள உண்மையாக நேசிப்பேன். அப்படி எந்த நேரத்துலயும் அவளுக்கு கோவம் வராது. பொறாமையும் கிடையாது. சத்யபாமாக்கு அ ம் செடி இப்ப சத்யபாமா ருக்மிணிய பார்த்து பொறாமைப்பட்டாங்க. இந்த அம்மாக்கு மட்டும் பாரிஜாத மலர் வந்ததே எனக்கு எனக்கு என்ன இல்லையே! அப்படின்னு சண்டை போட்டாங்க. அதுக்காக பகவான் பாரிஜாத மரத்தையே கொண்டாந்து குடுத்துட்டார். போன அத்தியாயம் தான் பார்த்தோம். ஆனா, அதுல வந்து ருக்மிணி கொஞ்சம் கூட அ க பொறாமைப்படல. ஓகே பரவால்ல அப்படின்னு நெனச்சாங்க. இவ்வளவு நற்குணங்கள வச்சிருக்காளே! இவளுக்கு கோவப்படணும். அப்படி நம்ம எதா பேசணும்னு யோசிக்கிறார் பகவான். அப்படியும் ருக்மிணிக்கு கோவம் வராது. இப்படி பேசினாலும் ருக்மிணிக்கு கோவம் வராது. அதனால அவரு சொல்றாரு, "நான் பாரு அரியாசனத்தை துறந்தேன்" அப்படின்றாரு. இப்ப கிருஷ்ணர் மன்னர் இல்ல. எல்லாருக்கும் தெரியுமா? கிருஷ்ணர் மன்னர் கிடையாது. கம்சனை கொன்ன பிறகு, அந்த அரியாசனத்தை தன்னுடைய தாத்தாவான உக்ரசேனருக்கு குடுத்துடுறாரு. அந்த தாத்தா உக்ரசேனர் தான் மன்னன். உண்மையான மன்னன் கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் வந்து மன்னனுக்கு சேவை செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப, அ
நான் அரியாசனத்தை இல்ல நான் மன்னனே கிடையாது. நீ என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்த? நீ சிசுபாலன், தண்டவக்கரன் அப்படி நிறைய பேர் இருந்தானுங்கல்ல, அவனுங்கள யாரையாவது வீரமானவன நீ தேர்ந்தெடுக்கலாம். நான் வந்து கோழை. எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. பௌதிக உடைமை கிடையாது. நாங்க வந்து எதுவுமே இல்ல. என்ன என்ன யாருக்கு வணங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பௌதிக உடைமை இல்லாதவங்க தான் என்ன வணங்குறாங்க. அதனால நீ வந்து ம், நல்ல செல்வந்தர்கள் யாரோ, ஆம், செல்வந்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா என் பின்னாடி வர மாட்டாங்க. ஏழைங்க தான் என் பின்னாடி வராங்க. அதனால நீ வந்து உனக்கு தகுதியாய்ந்த, உனக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு மன்னனை நீ தேர்ந்தெடுக்க இருக்கணும். அதுதான் உனக்கு பொருத்தமா இருக்கணும். திருமணம் என்பது பொருத்தமான நபர்களோட தான் நடக்கணும். சரியான வயது வேற்றுமை. அதாவது வயசு வந்து ஒத்த வயதுடைய ஆள் கிடையாது. பெண் வந்து கணவனை விட வயதில் சிறியவளாக, ஒரு 4, 5 வருஷம் வயதில் சிறியவளாக, ஒத்த அறிவுடையவளாக, ஒத்த அழகு உடையவளாக, ஒத்த செல்வம் உடையவளாக, ஓரளவு சமமா இருக்கணும். அப்பதான் அந்த திருமண வாழ்க்கை நல்லா போகும். இப்ப நீ வந்து பெரிய ராணி, நீ அழகி. அ உன் ஆனா நீ வந்து என்ன மாதிரி ஒரு ஏழையை, கோழையை, அரியானத்தை துறந்தவனை நீ தேர்ந்தெடுத்திருக்க. அதனால திருமண பந்தம் என்பது சமமான அந்தஸ்து உடையவங்களுக்கு நடக்கணும். நீ தப்பு பண்ணிட்ட. நீ என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்த வைதர்பியே அப்படின்றார். வைதர்பின்னா வைதர்ப நாட்டினுடைய இளவரசியே. என்ன மாதிரி புத்தி பேதலைத்த என்னை வந்து யாரு கொண்டாடுறாங்க? புத்தி பேதலித்த பிச்சைக்காரர்களால் கொண்டாடப்படுபவர்கள் நாங்க. என்ன போய் நீ தேர்ந்தெடுத்திருக்கியே, இது சரியே கிடையாது. நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும் கணவனை? இந்த பிறவிலும் அடுத்த பிறவிலும் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கறவன நீ ஒரு சத்திரியனை நீ பிடிக்கணும். அதனால சிசுபாலன், சால்வன், ஜராசந்தன், தண்டவக்கரன் அந்த மாதிரி ஒரு ஒரு அரசனை தான் கொடுக்கறதுக்கு உன்னுடைய அண்ணனாகிய ருக்மி ஆசைப்பட்டான். அதை நீ பண்ணியிருக்கணும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ வந்து அந்த மாதிரி ஒரு மன்னனை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் பாருங்க, எதை பத்தியும் நான் வந்து சரியாவே இல்ல. எனக்கு வந்து ஒரு செல்வமும் கிடையாது, ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுன்னு பேசிட்டே போறார். ஆம், நான் வந்து எதுக்கு உன்னை தூக்கிட்டு வந்தேன்னா, இந்த மாதிரி அசுரர்கள்லாம் வந்து நசுக்கப்படணுன்றதுக்காக தூக்கின்னு வந்துட்டேன். தெரியாம நான் உன்னை அபகரித்து கொண்டு வந்தேன். நீ வந்து என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்த? என்ன தேர்ந்தெடுத்ததே பெரிய தப்பா போச்சு. நீ வந்து உனக்கு தகுதி வாய்ந்தவனை நீ தேர்ந்தெடுத்திருக்கணும். நாங்க யாருன்னா எங்ககிட்ட செல்வம்லாம் கிடையாது. பகவான் சொல்றார். என்கிட்ட எந்த செல்வமும் கிடையாது. ஆனா நான் என்ன பண்றேன்? தீபம் போல் சாட்சியாக இருக்கிறேன். செல்வம் இல்ல. ஆனா எல்லாமே அவரது தான். இதயத்தில் இருக்கும் பரமாத்மா நானுன்னு இங்க மறைமுகமா சொல்லிடுறார். தீபம் போல் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் பரமாத்மா. அதுக்கப்புறம் இப்படிலாம் சொல்லிட்டு அஹ், ருக்மிணி தேவிக்கு மனசுல ஒரு சின்ன அது அகங்காரம்னு சொல்ல முடியாது. பக்தியின் உன்னத நிலை. ஆனா இங்க அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. ருக்மிணிக்கு அகங்காரமே கிடையாது. அவங்க வந்து என்னை விட்டு என்னைக்கும் கிருஷ்ணர் பிரிஞ்சதே கிடையாது. இருக்கும் ராணிகள்ல எனக்கு ஒரு சிறப்பு கவனம் தரார் அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு தீவிர அன்புன்னு வச்சுக்கலாம். அந்த அந்த எண்ணத்தையும் இப்ப கிருஷ்ணர் எடுக்கிறார். அது மிக உன்னத அன்புல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அது. கர்வம் கிடையாது. ஆனா அதையும் எடுத்துடுறார் பகவான். இப்ப என்ன பண்ணுவாங்க தாயார் ருக்மிணி? இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறா. நடுக்கம், மயக்கம், அந்த தாங்க முடியல ருக்மிணியால. இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ போய் வேற ஒருத்தனை திருமணம் செய்து கொள், நான் தகுதியற்றவன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கீழே தலை குனிறாங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர். நயனம் கலத் அஸ்ரு தாரய வதனம் கத்கதா ருத்தயாகிரா புலகிர் நிச்சிதம் வப்புகதா தவ நாமகரனே பவிஷ்யதி. உண்மையாகவே பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது ஏற்படுகின்ற அனைத்து உண்மையான அந்த அந்த விஷயங்கள் பேரு வந்து சாத்விக விகாரங்கள்னு பேரு. அதை பத்தி இப்ப கொஞ்சம் இதை வர்ணிச்சுட்டு அதுக்கு போலாம். அப்ப அந்த அம்மா வந்து தரையில தலையை கீழே குனிஞ்சு தரையில காலால கீறுறா. கண்ணீர் கொட்டுது. அவளுடைய கண்கள்ல இருந்த மை கலைந்து அவளுடைய ஸ்தனங்கள்ல
வேதகால பெண்கள்லாம் குங்குமம் தடவிருக்காங்க. அந்த குங்குமமும் கரைந்து ஓடுகிறது. தழுதழுக்கிறது. அவளால பேசக்கூட முடியல. துக்கம், துக்கம்ன்றது வந்து ரொம்ப பெரிய துன்பம். ஆ பயம், வருத்தம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? மயங்கி கீழ விழறா. மொத்தம் அவ்வளவுதான். இனி என்னுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படும்போது, மயங்கி கீழ விழுந்துர்றா. இத வந்து ஆச்சாரியர்கள் எப்படி விளக்குறாங்க? இதுல வந்து ஒரே பொருளுரையில ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது திகைப்படைதல் முதல் மனமுறிவு வரை உள்ள சாத்விக பரவசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாத்விக பரவசங்கள் பத்தி ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு. பக்தியினுடைய உன்னத நிலையில பக்தியினுடைய உன்னத நிலையில இதெல்லாம் நம்ம வந்து நகல் செய்யக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சாதாரணவங்களுக்கு வராது. காப்பியே அடிக்க முடியாது. நயனம் கலத்த அஸ்ருதாரே வதனம் கத்கதா ருத்தயாகிரா புலக்கிர் நிச்சிதம் வப்புகதா தவ நாம கிரணே பவிஷ்யத்தி. உண்மையாவே நாமத்தை சொன்னோம்னா நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். நாது அழுதழுக்கும். நம்முடைய உடல்ல வந்து மயிர் கூச்செரியும். இந்த மாதிரி இது வந்து உண்மையான நாம ஜபத்துல பக்தியினுடைய முற்றிய நிலையில வெளிப்படும். அதனால சிஷ்டாஷ்டகத்துல மகாபிரபு சொல்றார், இது மாதிரி எப்போ எனக்கு வரும் அப்படின்னு கேட்கிறார். அது இந்த மாதிரி ருக்மிணி மாதிரி மிக உன்னத நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வெளிப்படும். இப்போ பக்தியினுடைய மிக உன்னத நிலையில அவ வந்து திகைத்து நிக்கிறா. பகவானா என்ன இப்படி பேசுறார் அப்படின்னு திகைச்சு நிக்கிறா. முதல் முதல் நிலை வந்து திகைத்து நிற்தல். அடுத்த நிலை வியர்த்து கொட்டுறது. காரணம் இல்லாம வெயில்லாம் இல்லாம சூடு இல்லாம வியர்த்து கொட்டும். அது ஸ்வேத அப்படின்னு சொல்றோம். அடுத்த நிலை ரோமாஞ்சம் அப்படின்றது வந்து மயிர்கூச்செறிதல். அது அடுத்த நிலை ஸ்வரபேத குரல் வந்து தழுதழுக்கும், பேச முடியாது. அடுத்தது வேப்பது நடுங்கிறது, அப்படியே கை கால்லாம் நடுங்கும். வைவர்ண அடுத்தது நீங்க இதை வந்து தமிழ் இலக்கியம் படிச்சவங்களுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். அந்த அகநானூறுல வந்து வரும் இது. அந்த தலைவன் தலைவி பிரிதல்ல வந்து தலைவிக்கு வந்து உடல் வந்து பசலை ஆகுதல், வெளிரி போதல். மிக உன்னத காதல் நிலையில, அன்பு நிலையில தலைவனை பிரிந்த தலைவிக்கு வந்து உடல் வந்து வெளுத்து போகும், பசலை ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே உடம்பு வந்து பேல், அதாவது இப்போ வெளுத்து ரத்தம் இல்லாம போறது, அது வந்து பசலையாறுது அப்படின்னு தமிழ்ல. அடுத்து வந்து ஆசுருன்றது வந்து கண்ணீர் கிடையாது, தானாகவே வரக்கூடிய கண்ணீர். நாம எல்லாம் கிளிசரின் போட்டு நாடகம் ஆடுறது இல்ல வேஷம் காட்டுறது அது கிடையாது. அந்த 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 கண்ணீர் தானாகவே வருது, அது பேர் ஆசுரு. அடுத்து பிரளயம். பிரளயத்துல மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் கிடையாது அந்த உலகத்துல. அந்த உயிர் அந்த உடல்ல ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். கொலாப்ஸ், பிரளயம். இப்போ இந்த 8 அஷ்ட சாத்விக விகார, இந்த அஷ்ட சாத்விக விகார வெளிப்பாடுகள் இந்த உடம்புல, இது ஆத்ம ரீதியான பக்தி உடையவர்களுக்கு உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நிறைய விவரங்கள்லாம் இருக்கு. இது வந்து பாவநிலை. இன்னொன்னு வந்து அதுக்கு கீழே வந்து அனுபாவ நிலை. பாவநிலை, அனுபாவ நிலை. இது பாவநிலைக்கு கீழப்பட்டது அனுபாவ நிலை. அனுபாவ நிலையில நடனம் ஆடுவாங்க, தரையில விழுந்து சுத்தி சுத்தி அழுவாங்க, பாடுவாங்க, கத்துவாங்க, கொட்டுவா விடுவாங்க, ஹார்ன் விடுவாங்க, அப்புறமா செய்கைகள் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் செய்வாங்க. இது அனுபாவ நிலை. இதெல்லாம் நம்ம வந்து காப்பிலாம் அடிக்கக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். தூய பக்தர்கள் தூய பக்தி நிலையில என்ன நடக்கும் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஓ, இது தூய பக்தி நிலையில இது நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த தூய பக்தி நிலையில இருந்த ருக்மிணி இந்த பகவானுடைய கடுமையான வார்த்தைகளை கேட்டு அன்பின் பெருக்கினால அவர் மேல இருந்த கற்புடைய பெண் ருக்மிணி வந்து மிக கற்புடைய பெண். அதனால இந்த வார்த்தைகளை கூட அவளால சகிக்க முடியல. அதனால மயங்கி கீழே விழுந்தாள். அப்பதான் பகவான் தெரிஞ்சார். அடடா, நமக்கு தெரியும் இவளுடைய பக்தியை பற்றி, இவளுடைய அன்பை பற்றி, இவளுடைய கற்பை பற்றி. என்னை தவிர வேற ஒருத்தர் கனவுல கூட நினைக்க முடியாத என் மனைவிய நான் வந்து
நிறைய பேசிட்டேன், இனி அவள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும்னு சொல்லி இறங்கி வந்து அவளை தூக்குறார். அவருக்கு 4 கரங்கள் தேவைப்படுது. அதனால 4 கரங்களை வச்சு 2 கரங்களால் அவளை தூக்குகிறார், இன்னும் 2 கரங்களால அவளை ஆசுவாசப்படுத்துறார். பகவான் கிட்ட பல நற்குணங்கள் இருக்கு. அதுல ஒரு நற்குணம், அவரை வந்து சமாதானப்படுத்துவதில் வல்லுனர். நிறைய நற்குணங்கள் இருக்கு, அனன்ய குணங்கள். அதுல ஒரு குணம் வந்து தன்னுடைய பக்தர்களை சமாதானப்படுத்தவும் தெரியும். இப்ப இந்த அம்மா வந்து கோபம் காட்டல, எதிர்வினை, மயங்கி விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த மயங்கி விழுந்த தன் மனைவியை அவர் சமாதானப்படுத்துறார். எனக்கு தெரியும் நல்லா, உன்ன மாதிரி ஒரு பக்தர் இல்ல, உன்ன மாதிரி ஒரு மனைவியும் கிடையாது, நீ கற்பில் சிறந்தவள், அதனால நான் வந்து உன்னை வந்து ஒரு வேடிக்கையா கேளிக்கை பண்ணணும்னு தான் நான் இந்த வேலையை பண்ணேன். நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மொழியில பேசுறார். நீ என்கிட்ட அதிருப்தியெல்லாம் வச்சுக்காத. நீ நீ உன்னை முழுமையாக என்னிடம் அர்ப்பணித்துக் கொண்டவள் என்பதை நான் அறிவேன். நான் விளையாட்டா தான் இதெல்லாம் பேசினேன். இதுக்கு போய் இவ்ளோ பெருசா ஆயிட்டியா நீ? இவ்ளோ அம், தீவிரமா இத இத சிந்திச்சு இப்படி மயங்கர அளவுக்கு ஆயிடுச்சே. நான் நீ கோவப்படுவேன்னு நினைச்சேன். நீ என்கிட்ட சண்டை போடுவேன்னு ஆசைப்பட்டேன் நானு. அந்த மாதிரி ஒரு கோவமான ஒரு முகத்தை நான் பார்க்க நினைச்சேன். எப்பவுமே நீ வந்து சேவையே பண்றியே, நீ கோவப்பட மாட்டியான்ற ஒரு ஆசை வந்தது. அதனால தான் நான் இதை செய்தேன். அஹ், அதனால நீ வந்து பக்தர்கள் பொதுவா கிருஷ்ணர் கோபம், இப்ப கிருஷ்ணர்கிட்ட நீ கோவப்படணும் அப்படின்னு பகவான் சில பக்தர்களை எதிர்பார்ப்பார். நீ என்கிட்ட சண்டை போடணும். அதுதான் வந்து பீஷ்ம தேவர்கிட்ட. பீஷ்மர் தேவர்கிட்ட கிருஷ்ணர் என்ன எதிர்பார்த்தார்? பீஷ்மர் வீரிய ரசத்துல இருக்கிறார். பீஷ்மரும் கிருஷ்ணரும் எந்த ரசம்? வீரிய ரசம். அந்த வீரிய ரசத்துல இருந்ததுனால பீஷ்மர் தன்கிட்ட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டார் கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணருடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் எதிர்க்கட்சியில இருந்தார் பீஷ்மர். நிறைய பேருக்கு பீஷ்மர் செஞ்சோட்டு கடன், நன்றி கடன். அவருக்கு செஞ்சோட்டு கடன் எல்லாம் கிடையாது, அவருக்கு தான் ராஜ்யமே. அவர் விட்டு கொடுத்தார். அவர் விட்டு கொடுத்தார், தன்னுடைய சகோதரர்களுக்கு ராஜ்யத்தை விட்டு கொடுத்தார். தன்னுடைய தந்தைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனால அவர் நான் வந்து ராஜ்யத்தை ஏற்க மாட்டேன், ஆனால் இந்த ராஜ்யத்தை பாதுகாப்பேன்னு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அதை விட முக்கியமான காரணம், கிருஷ்ணரோட சண்டை போடுறதுக்கு எதிர்க்கட்சியில இருந்தாதான் சண்டை போட முடியும். அதனால எதிர்க்கட்சியில இருந்தார். அந்த ரசத்தின் பெயர் வீரிய ரசம். அப்ப பகவான் கூட சண்டை போடணும்னு பகவான் இந்த பக்தர் என் கூட சண்டை போடணும்னா அவர் அந்த பக்தர் சண்டை போடுறார். அப்ப சத்யபாமாவும் ஒரு சண்டை ரசத்துல தான் இருந்தாங்க. அதனாலதான் எப்பப்பாரு கிருஷ்ணரோட சண்டை போடுவாங்க. இங்கு அந்த ரசத்தை ருக்மிணி கிட்ட எதிர்பார்க்கிறார் பகவான். ருக்மிணி அதுல அதி உன்னத மாதுரிய பாவம், கற்பு கரசி. அவ வந்து மிக உன்னதமான பக்தி நிலை, வேற நிலையில இருந்தா அவ. ஆனா அது அவளிடம் வெளிப்படாமல் மீண்டும் ஒரு அதிசயத்தக்க ஒரு பக்தியை அவள் வெளிப்படுத்தினாள். அவ்வளவுதான். ஆச்சரியப்படுற மாதிரி, பகவானே உருகிற மாதிரி அவ உருகிட்டா, உருக வச்சுட்டா. உண்மையாகவே இதை நினைத்து அவள் வந்து மயங்கி கீழே விழுந்து, அதுக்கப்புறம் இப்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வர்ணனையெல்லாம் நம்ம அடுத்த அடுத்த வாரம் பார்க்கலாம். கணவனும் மனைவியும் இப்போ வந்து அந்யோன்யமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். இது வரைக்கும் 30 வரைக்கும் நான் பாடம் நடத்திட்டேன். பக்தர்களுக்கு வந்து இதுல ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்கள். வணக்கம். மாதாஜி, இந்த கிருஷ்ணா புக்ல இந்த கதையில ஒரு வசனம் போடுறாங்க, இதுல இல்ல, உன்ன கும்புற பெண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனா இதுல இல்ல அந்த வசனம். அதை பற்றி இருக்க கொஞ்சம் சொல்லுவீங்களா? யாரு யார் சொல்றது? உன்னை கும்பிடுறவங்க எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரா? கிருஷ்ணர் தான் சொல்றாரு ருக்மணிக்கு, என்ன கும்பிடுறவங்க எல்லாம், என்ன கும்பிடுற பெண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள். கிருஷ்ணா புக்ல இருக்கு, இதுல இல்ல. ஏன்னா கிருஷ்ணர் வந்து தன்னை தன்னை வணங்கிய கோபியர்களை கண்ணீர் வடிக்க தான் வச்சார். இதுலயும் அப்படிதான், ராமலீலையிலயும் அப்படித்தான் நாம் பார்க்க போறோம். ஏன்னா விப்ரலம்பம் அப்படின்ற ஒரு, விப்ரலம்பம்னா பிரிவு துயர், பிரிவு துயரை கொடுத்து அவர்களை அழ வைக்கிறார். நம்ம சம்பிரதாயமே, நம்முடைய சம்பிரதாய மூடே அழற்தான். நான் நிறைய பக்தர்கள் வந்து வகுப்புல சொல்லுவாங்க, நாம வந்து அழுது அழுதுதான் கிருஷ்ணரை பெற வேண்டும், நமக்கு அழுக வரல, அழுக வரலையேன்னு அழுவணுமா.
நமக்கெல்லாம் ம்ஹும். எங்கன்னா அழுக வருதா? ஜெபம் பண்ணும்போது அழுக வருதா? வரல. ஆனா அழுதல் என்பது ஆனந்த் பக்தியினுடைய உன்னத நிலையில் வெளிப்படக்கூடியது. அப்ப அதை வந்து வெளி வாங்கணும்னா கோபிகள் வந்து மிக நம்பிக்கையோட கிருஷ்ணர் எங்களை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கையோட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தப்போ நடுராத்திரில கிருஷ்ணர் காணாம போயிட்டாரு. அப்ப கோபிகள்லாம் கதறி அழுதாங்க பாருங்க. கதறி அழுதாங்க பாருங்க. அப்ப அத சொல்றாரு. இப்ப என்னை வணங்குபவர்கள்லாம் நான் அழ வைக்கிறேன். ஆனா அழ வைத்தாலும் இறுதியில் அழ அழ வைக்கும் போதும் சரி, எப்பொழுதும் அவர் துணையா இருக்கிறார். அதை உணர்ந்துதான் பக்தர்கள் அவரை விடுறது கிடையாது. ஆனால் அழ வைப்பது வந்து அவருடைய லீலையில ஒண்ணு. ஏன்னா அழ வைக்கும் போது பக்தி அதிகமாகும். ம்ஹும். துன்பத்துலதான் பக்தி அதிகமாகும். அதனால்தான் குந்தி பாராணி துன்பத்தையே கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால ம். பக்தர்களுக்கு இந்த புரிதல் வரணும். ஆனா அழ வைக்கிறது வந்து நம்முடைய நன்மைக்காக. பகவான் வந்து அந்த அழ வைத்து பக்தர்களின் பக்தியை அதிகப்படுத்துகிறார். அதனால அந்த வாசகம் வருது. அதே நம்ம ராமலீலையிலும் பார்க்கலாம். சீத்தை பிரிவுல வந்து அவளுடைய பக்தியும் அவளுடைய அன்பும் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாச்சு. அதனால விப்ரலம்ப பாவம் அப்படின்ற ஒரு பாவம் இருக்கு. ஒரு ரசம் இருக்கு. அந்த ரசத்துல வந்து பிரிவு துயர்ல பக்தி அதிகமாகுது. அதனால தன்னை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் கண்ணீர்ல தான் வச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கு. நீ ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாய்? இப்பவும் ருக்மிணி அழதான் வைக்கிறாரு. ஆமா ஆமா. என்னை ஏன் தேர்ந்தெடுத்தாய்? நான் வந்து எல்லாரையும் அழ வைக்கிறவன். நீ என்னை தேர்ந்தெடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். இதே சத்யபாமாவா இருந்தா சண்டை போட்டிருப்பாங்க. அதை எதிர்பார்த்தார் பகவான். ஆனால் இங்கு அஹ், ருக்மிணியிடமிருந்து மிக உன்னத அன்பு வெளிப்பட்டது. ம்ஹும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. போன 2 வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நீங்க போட இல்ல கிளாஸ்ல ஆ, மூந்த மாலை. போட்டுறேன். ஓகே, நன்றி மாதாஜி. ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சூப்பரா இருக்கு மாதாஜி கிளாஸ். Yes, ma'am. அருமையா இருக்கு. ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் கேள்வி கேட்கற மாதிரி அந்த அறிவெல்லாம் இல்ல. நானே நானே புரிஞ்சுப்பேனே தவிர அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், இப்படி கேட்கணும், அப்படி கேட்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியல மாதாஜி. அது இனிமே உங்கள்ட்ட படிச்சு படிச்சு வரணும். நன்றி. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா இப்ப மாதாஜி. துவாரையில ராஜா வேஷத்துல இருக்காருல்ல மாதாஜி கிருஷ்ணரு. ஆமா. அப்ப ராஜா வேஷம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தாரா மாதாஜி? இங்க பாருங்க. இப்ப ம். ராஜா மன்னன் அப்படின்னா உக்ரசேனன் தான் மன்னன். அதனால இப்ப சரி கிருஷ்ணர் மாதாஜி. வந்து அப்படியே வேலைக்கார மாதிரி துணி போடுவாரா? ராஜகுமாரன்ல. தாத்தா அதான். உங்க தாத்தா வந்து ராஜா வந்தா நீங்க பிச்சைக்கார நாட்டுமா இருப்பீங்க? நீங்களும் ராஜ உடை தானே அணிவீங்க. உண்மையான ராஜா கிருஷ்ணர் தான். உக்ரசேனருக்கே தெரியும். அதான் கேட்டேன். தெரியும், இப்ப உக்ரசேனன் தான் மன்னன். அந்த முகுடம் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முகுடமும் இருக்கும். ஆனா அந்த அந்த பட்டத்து முகுடம் இருக்காது. தலையில வைக்கிற மணி மகுடம் இல்ல அந்த கிரீடம் பட்டத்து ராஜாக்கு உண்டு. இவங்கெல்லாம் கூட ஒரு சின்ன ராஜாக்கள் தான். இளவரசன்ல ராஜகுமார், இளவரசன். உண்மையான ராஜா கிருஷ்ணர் தான். புரியுதா? கிருஷ்ணர் துவாரையில அப்படியே இது வச்சு குட்டியா இருக்காரு துவாரையில, அதனால அவர் ராஜா வேஷத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதான் கேட்டேன் மாதாஜி. உண்மையான ராஜா அவர் தானே. உக்ரசேனன் துவாரகைக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. அதான் கேட்டேன். ஓகே மாதாஜி. அவர் வந்து ஒரு ஒரு மரியாதைக்காக அவருடைய தாத்தாவை ராஜாவாக்கிட்டார். அவரு தானே ராஜா அவருடைய ராஜ்யத்தை தானே கம்சன் தட்டி பறித்தான். அதனால அவரை ராஜா வச்சார். ஆனா உண்மையான ராஜா கிருஷ்ணர் தானே. ஆமா மாதாஜி. தேங்க்யூ. துளசி மாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப சத்தியபாமா சண்டை போடுற மாதிரி நாங்களும் சண்டை போடுற மாதிரி கணவர்கிட்ட இல்ல. இப்ப சத்யபாமா கோஷ்டி நீங்க. நாங்க சண்டை போடுறத வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க சத்யபாமா கோஷ்டி. ரெண்டு கோபிகள்லயும் 2 கோஷ்டி இருக்காங்க. ஒண்ணு ராதாராணி, ஒண்ணு சந்திராவளி. இந்த சந்திராவளி கோஷ்டி தான் சண்டை கோஷ்டி. ஓ, ராதாராணி வந்து எப்பவுமே கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் சரி. ஆனா சந்திராவளி அப்படி கிடையாது.
சந்திராவளி வந்து நீ வா கிருஷ்ணா, ராதாராணி சொல்லுவாங்க நான் வரேன் கிருஷ்ணா அப்படின்னு. ஆனா சந்திராவளி சொல்லுவாங்க நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது சத்யபாமா மாதிரி. நம்ம சம்பிரதாயத்துல நீ வா கிருஷ்ணா இல்ல, நான் வரேன் கிருஷ்ணா தான் இருக்கு. ஆமா. நம்ம சம்பிரதாயத்துல வா வா கிருஷ்ணா அப்படின்னு இப்ப மீராபாய் பாட்டெல்லாம் இருக்குல்ல, யசோ யசோ கிருஷ்ணா கிருஷ்ணா நீ வா அப்படின்னு. அது கிடையாது, நாங்க வரோம் கிருஷ்ணா. ம். அந்த பாவனைக்காக நம்ம வந்து நிறைய நம்முடைய சம்பிரதாயத்துல மீராபாயினுடைய பஜன் எல்லாம் பாடுறது கிடையாது. ஏன்னா நம்முடைய சம்பிரதாய பாவனை வந்து நாங்க வரோம், நீ வா அப்படின்னு உன்னை கட்டளையிடுறது இல்ல, நாங்கள் தான் வரோம் அப்படி இருக்கணும் மூட். அதனால நம்ம சத்யபாமா மூட்ல நம்ம இருக்கக்கூடாது மாதாஜி. நம்ம ருக்மிணி அது மூட் தான். வித்தியாசம் புரிஞ்சுது மாஜி. இப்ப சொல்லும் போது வித்தியாசம் புரிஞ்சுது மாஜி. புரியுதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அந்த பாட்டுடைய அர்த்தம் சேர்ந்து சொல்லிட்டீங்க. அது வாவான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம், நம்ம போறதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுட்டு மாதாஜி. நன்றி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கோலோக நிவாசினி மாதாஜி. மாதாஜி கதாக்கிரஜரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கல்ல மாதாஜி, அது வந்து 40வது ஸ்லோகத்துல வந்து ருக்மிணி தேவி வந்து சொல்றாங்க இவங்கள பகவான. அது கரெக்டுங்களா? எந்த 40? நான் வந்து இந்த கேள்வி பதில்ல கேட்டது இது. எஸ் மாதாஜி. 40வது ஸ்லோகத்துல இந்த இந்த அத்தியாயத்துல சொல்றாங்களா? ஆமா மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ருக்மிணி தேவி பரிகாசித்தல் இந்த சாப்டர்ல வருது. ருக்மிணி தேவி வந்து கதாகிரஜரேன்னு சொல்றாங்க. அதுக்கு கரெக்டா எனக்கு மீனிங் எனக்கு தெரியலைங்க மாதாஜி. நான் இந்த இன்னைக்கு கேள்வி பதில் பார்த்தேன். இல்ல நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க மாதாஜி, நான் வந்ததே 11. இல்ல, நாங்க ஏற்கனவே இந்த கதாகிரஜன் என்பது கிருஷ்ணருடைய பெயர். கதாகிரஜன் அப்படின்னா கதன் என்பவரின் சகோதரரே, மூத்த சகோதரரேன்னு பேரு. அக்ரஜன்னா மூத்த சகோதரன், அண்ணன் அப்படின்னு அர்த்தம். கதன் என்பவரின் அண்ணனே. கதன் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவரக்ஷிதா அப்படின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க வசுதேவருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா தேவகியினுடைய சகோதரி, இளைய சகோதரி. அப்ப வசுதேவருக்கும் தேவகியினுடைய இளைய சகோதரியான தேவரக்ஷிதைக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அவன் பெயர் கதன். அதனால கிருஷ்ணருடைய பெயர் கதாகிரஜன். இத வந்து 2-3 அத்தியாயம் 40வது அத்தியாயத்திலே நம்ம பார்த்துட்டோம். அதே நான் கேள்வி பதில்ல சொன்னேன். போன பாடத்தினுடைய கேள்வி பதில்ல கதாகிரஜன் என்ற பெயர் ஏன் கிருஷ்ணருக்கு வந்ததுன்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லி அதுல விளக்கமும் சொன்னேன். மீண்டும் அந்த விளக்கத்தை இந்த லெக்சர்லயும் இந்த இடத்துலயும் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. புரியுதா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நாம் வந்து நாளை முகுந்தமாலை வகுப்புல சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ கிருபா ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. அதிதானம் முகுந்த மாலையில ஒரு ஸ்லோகம் தான். ஓ நமக